ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மொபைலோட அன்பாக்சிங் தான். நத்திங் ஃபோன் லைட் பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட யூனிக் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட பேக் சைடில் வந்து யூனிக்காக ஒரு எல்இடி லைட்டோட டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு காம்படிஷன் உருவாக்குற மாதிரி டெக்னோ பிராண்ட்லேருந்து போவா 5 ப்ரோ 5G அப்படின்ற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நத்திங் ஃபோன் லைட் மாதிரி இல்லாட்டியும் கொஞ்சம் அதே மாதிரி எல்இடி RGB லைட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஃபோன். இப்போ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இனிஷியல் பூட் வரைக்கும் எப்படி பண்ணுறது, செட் பண்ணுறது, அந்த எல்இடி லைட்ஸ் எப்படி எரியுது அப்படின்றத பற்றி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டெக்னோ போவா 5 ப்ரோ 5Gயோட பாக்ஸு. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 68 வாட் அல்ட்ரா சார்ஜ், MediaTek D6080 ப்ராசஸர், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் போட்டிருக்காங்க. அப்புறம் 50 MP AI கேமரா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 16 MP கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி GPS, வைஃபை, FM, ப்ளூடூத், OTG எல்லாமே இருக்குது. சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா G சென்சார், ஆம்பியன்ட் லைட்டு, டிஸ்டன்ஸ் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட்டு, கேம்பஸ்ஸு, கைரோஸ்கோப்பு, NFC-யும் இருக்குது இந்த ஃபோனில். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ப்ளஸ் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுற எல்லா 5G பேண்ட்ஸும் சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் பார்த்த அதே மெயின் ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனுக்கு ரேப்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ ஹேண்ட்செட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வால்யூம் அப் டவுன் பட்டன்ஸும் இருக்குது. பேக் சைடு கேமரா செட்டப் இருக்குது. ஸோ ஃப்ளாஷ் லைட் இருக்குது, 50 MP மெயின் கேமரா, அப்புறம் செகண்டரி கேமரா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8GB 128GB வெர்ஷன். அதுக்கப்புறம் ஸோ இந்த லைனிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த லைனிங்ஸில் தான் வந்து RGB LED லைட்ஸ் வந்து நமக்கு அந்த நத்திங் ஃபோன் மாதிரியே வந்து இதில் வந்து க்ளோ ஆகும். பட் இதில் RGB, நத்திங்கில் வந்து ஒயிட் கலர் மட்டும்தான், இதில் வந்து RGB. இதுக்கு உண்டான செட்டிங்ஸ் வந்து இன்பில்ட்டாக ஃபோனுக்குள்ளே இருக்கும். அதை நான் ஆன் பண்ணிட்டு எனேபிள் பண்ணி காட்டுறேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் C தான். ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. டாப்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பூட் பண்ணி சைடில் வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்னோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, 12 months வாரண்ட்டி புக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸும் கொடுத்துருக்காங்க. USB டைப் C கேபிள் சார்ஜிங் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜ் 68 வாட்ஸ்க்கான டெக்னோட சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜரே கொடுக்குறதில்ல. ஸோ இதில் வந்து 68 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மொபைல் வந்து பூட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இனிஷியல் பூட் செட்டப்லாம் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னோவோட HiOS 13.1.0 இந்த ஃபோன் வருது. பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 13 தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த டெக்னோ போவா 5 ப்ரோ 5Gயோட அன்பாக்சிங் அண்டு இனிஷியல் செட்டப்பு. ஸோ இனி பேசிக் செட்டப் முடிச்சிட்டோம், ஃபோனும் பூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம குயிக்காக வந்து அந்த RGB லைட்டிங், இந்த ஃபோனோட மெயின் ஃபியூச்சராக அந்த நத்திங் ஃபோன் காம்படிட்டர் மாதிரி அவங்க பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா RGB LED லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட செட்டிங்ஸ் மட்டும் குயிக்காக பார்த்துருவோம். இந்த பேக் லைட் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு நம்மளோட செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு மெனு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு பேக் லைட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பேக் லைட் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அந்த பேக் லைட் RGB லைட் வந்து எரியணும் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கமிங் கால்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். இதுலேயே நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த லைன்ஸ் வந்து எந்த மாதிரி கலர்ஸில் எரியும் அப்படின்னு வந்து இங்கேயே டெமோ காட்டும். ஸோ இப்போ சாஃப்ட்னு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மெதுவாக சாஃப்டாக எரியும். ரேசிங்னா கொஞ்சம் அக்ரெசிவாக ஃபாஸ்ட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இன்கமிங் கால்ஸுக்கு செட் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷனுக்கு செட் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணும்போது செட் பண்ணிக்கலாம், மியூசிக் ப்ளே பண்ணும்போது செட் பண்ணிக்கலாம், இல்லை சார்ஜிங்கு, லோ பேட்டரி எல்லாத்துக்குமே செட் பண்ணிக்கலாம். அதே போல் எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்ற டியூரேஷன் கூட செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் செட்டப் அண்ட் இந்த ஃபோனோட அந்த
மெயினான ஃபியூச்சரான அந்த RGB பேக் லைட் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்னும் ஃபர்தராக இதில் ஜியோ சிம் போட்டு 5G ஸ்பீடு எவ்வளோ கிடைக்குது ஜியோ சிம்மில், இல்லை மித்த சிம் கார்ட்ஸில் எவ்வளோ கிடைக்குது, இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா டூயல் 5Gன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டுமே இதில் சப்போர்ட் பண்ணும் 5G ஸ்பீட்ஸ் எவ்வளோ வருதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டு நான் அதை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் போடுறேன், இல்லை ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபோனில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.